ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து உண்மையே உயர்வு அப்படின்ற லெசன் பார்த்தோம். அதற்கு உண்டான பயிற்சியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். குட்டீஸ், நம்ம இப்போ பயிற்சியில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சுமந்து இச்சொல்லின் பொருள். சுமந்து இச்சொல்லின் பொருள் தாங்கி. வேண்டுமென்று இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேண்டும் கூட்டல் என்று. நினைத்தது இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறந்தது. நினைத்தது மறந்தது. குட்டீஸ், அடுத்து சிறு வட்டத்தில் உள்ள எழுத்தில் முடியும்படி சொல் உருவாக்குக. அதில் வந்து ஒரு சிறு சர்க்கிள் போட்டிருக்காங்க. அதில் ஒவ்வொரு லெட்டர்ஸாக தனித்தனியாக போட்டிருக்காங்க. நம்ம அதை வந்து ஒரு சொல்லாக உருவாக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், குடை. செகண்ட் ஒன் தடை. தேர்டு ஒன் உடை. ஃபோர்த்து ஒன் ஓடை. ஃபிஃப்த்து ஒன் எடை. சிக்ஸ்த்து ஒன் கடை. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பட குறியீடுகளை கொண்டு சொற்களை கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம பார்த்தீங்கன்னா சுற்றி ரவுண்ட்ஸில் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அது எந்த மாதிரி இருக்குது? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவலை. செகண்ட் பார்த்தீங்கன்னா அழுகை. தேர்டு ஒன் புன்னகை. அடுத்து வந்து சிந்தனை. அடுத்து சினம். அடுத்து பயம். ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம லாஸ்ட்டில் பார்த்தோம்னா மீண்டும் மீண்டும் சொல்லலாமா? கூவுற கோழி கொக்கர கோழி, கொக்கர கோழி கொழுகொழு கோழி, கொழுகொழு கோழி கொத்தர கோழி. அடுத்து தோணி மேலே கோணி, கோணி மேலே அணில், அணில் கையில் கனி. இதை வந்து நீங்கள் வீட்டில் வந்து திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். மீண்டும் மீண்டும் சொல்லலாமா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் நோட்டில் வந்து காப்பி பண்ணிடுங்க. வீட்டில் படித்து எழுதி பாருங்கம்மா. ஓகேவா? ஓகே, பாய்.